ஹலோ ஆஸ்பிரன்ஸ். நிறைய பேர் தினமும் என்கிட்ட கேட்குற ஒரே கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் ஷாப் ஜாப் அதாவது பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ நடந்தது பார்த்தீங்களா, அதுக்கு எப்போ தான் ரிசல்ட் ஆனது வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட கேள்வியை கேட்டிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, சென்னை மாவட்டத்துக்கு எப்போ ஹால் டிக்கெட் வந்து அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ நடக்கும். அந்த இன்டர்வியூ நடந்ததுக்கப்புறம் தான் ரிசல்ட் ஆனது வெளியே வருமா, இல்லை எல்லா மாவட்டத்துக்கும் ரிசல்ட் ஆனது ஒன்றா விடுவாங்களா, இல்லைனா தனித்தனியாக விடுவாங்களா அப்படின்ற தகவலை பார்த்தீங்கன்னா நம்ம தெளிவாக உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கலாம் வந்திருக்கோம். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சேனலில் பொய்யான தகவலை பார்த்தீங்கன்னா பரப்பிட்டு இருக்காங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ண சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் ரேஷன் சம்மந்தமாக எந்த ஒரு வீடியோவும் போடாமல் இருந்தேன். ரொம்ப நாள் கழித்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட சொல்லிட்டு வந்திருக்கேன். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சரி வாங்க, நான் இப்போ எக்ஸ்பிளேஷன் ஆரம்பிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் ஷாப் ஜாபுக்கு எப்போ ரிசல்ட் ஆனது வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 32 மாவட்டங்கள் இருக்குது நம்மளதில். அந்த 32 மாவட்டங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ ஆனது பார்த்திங்கன்னா நடந்து முடிஞ்சிருச்சு. ஒரே ஒரு மாவட்டத்தை தவிர இது எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நடந்து முடிஞ்சிருச்சு. சென்னைக்கு மட்டும் தான் பார்த்திங்கன்னா இன்டர்வியூ வந்து நடக்கலை. மற்றபடி எல்லா மாவட்டத்துக்கும் நடந்து முடிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த மாவட்டத்துலேருந்து இந்த வீடியோ பார்க்க சொல்லிட்டு கமெண்ட்டாக போட்டுருங்க. நான் உங்களுக்கு பர்சனலாக வந்தால் கண்டிப்பாக வீடியோ வந்து போடுவேன். ஒரு டிஸ்ட்ரிக்கு தான் பார்த்திங்கன்னா தனித்தனியாக ரிசல்ட் வந்து விடுவாங்க. ரிசல்ட் ஃபார்மேஷன் பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு டிஸ்ட்ரிக்டாக தான் பார்த்திங்கன்னா விடுவாங்க, தனித்தனியாக தான் விடுவாங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய சேனலில் 5 மாவட்டங்களுக்கு ரிசல்ட் வந்துடுச்சு, 10 மாவட்டம் ரிசல்ட் வந்து சொல்லிட்டு பொய்யான தகவல் தினம் பரவிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஏதாவது நம்ம பசங்க போய் திட்ட போகிறாங்க, ஏன்டா அப்படி பொய்யான வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருக்காங்க. ஏன்டா அப்படி பண்ணுறான்னு ஒன்றுமே புரியல எனக்கு. அது மட்டும் அந்த வீடியோ அந்த ரேஷன் கார்டுக்கு மட்டும் இல்லை, இந்த வியூ அசிஸ்டன்ட் ஜாபுக்கு அப்படி சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷனே வரல. இவங்களாம் ஏதோ நோட்டிஃபிகேஷன் எடுத்து பாட்டு பேசிட்டு இருக்காங்க வீடியோ வியூஸ்க்கானு சொல்லிட்டு பொய்யான தகவலை பார்த்து தினமும் பரப்பிட்டே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச இருக்க தெளிவாக சொல்கிற பாருங்க. ஏன்னா போன வாட்டி நான் அந்த ஃபார்மேட் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த வாட்டி எப்போ விடுவாங்க சொல்லிட்டு உங்களுக்கே கெஸ்ட் தெரியும். ஏன்னா எவனோ சொல்கிற தகவல் கேட்டு நீங்கள் புலம்பிட்டு இருக்க தகவலை எதுக்கு பொய்யான தகவல் பேஸ் பண்ணுறா சொல்லிட்டு போன வாட்டி எப்படி நடந்து சொல்கிறேன் பாருங்கள். நோட்டிஃபிகேஷன் வந்தது, நோட்டிஃபிகேஷன் வந்து 2 மாதத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து நடந்துருச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3.5 மாதம் கிட்ட ஆச்சு ரிசல்ட் வந்து வெளியே வரதுக்கு. 3.5 மாதம் இல்லை, தாண்டி ரொம்ப மாதம் கூட ஆகிடுச்சு. ஏன்னா ஒரு மாவட்டம் விட்டாங்க, அப்புறம் ஒரு சில ஹோல்ட் பண்ணி வச்சாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா 6 மாதம் கழிச்சு விட்டாங்க. அது போல் வேரியேஷன் பார்த்தீங்கன்னா நிறையவே ஆச்சு. ஏன்னா ரேஷன் ஜாப் ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். ஏன்னா உங்களுக்கே தெரியும் இதில் நிறைய வேலைகள் நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் என்னென்ன வேலைகள் நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண தோணலை. அதனால் பார்த்தீங்கன்னா இது ரகசியமாக நடக்கக்கூடிய ஒரு ஜாபாக தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா டேரெக்டாக இன்டர்வியூ போயிட்டு செலக்ட் ஆகிட்டு அவங்க ஜாப் அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பேர் தான் பார்த்தீங்கன்னா அதுமாதிரி ஜாப் வந்து செக்யூர் பண்ணுறாங்க. அதாவது 1000 பேர் இன்டர்வியூ நடத்துனா அதில் ஒரே ஆள் தான் பார்த்தீங்கன்னா நல்லா மார்க் இருக்குது, இன்டர்வியூ நல்லா பண்ணாங்க, பேக்ரவுண்டும் நல்லா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் தான் வேலை கொடுக்குறாங்க. நார்மலாக எல்லாரும் வராங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வேலை கொடுக்க மாட்டுறாங்க. அதனால் ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சைட்லேருந்து அதுக்கு மேலே டீச்சர்ஸை புஷ் பண்ணணும், இன்டர்வியூ நடந்து முடிக்கணும், அப்புறம் பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் அப்லோட் பண்ணணும். அது மட்டும் இந்த இன்ஃபர்மேஷன் ஹெல்ப் டெஸ்க் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டங்களும் தனியாக பார்த்தீங்கன்னா நம்பர் இருக்குது. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கஸ்டமர் கேர் ஃபோன் பண்ணி கேட்டால் எந்த ஒரு தகவலுமே சொல்ல மாட்டாங்க. நீங்களும் கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்ட் கார்டுங்களுக்கு போய்ட்டு கால் பண்ணி கேட்டு இருங்க. அதாவது மற்ற மாவட்டம் முடிஞ்சிச்சா, எங்கள் மாவட்டத்தில் சேல்ஸ்மேனுக்கு முடிஞ்சிச்சா, பேக்கருக்கு முடிஞ்சிடுச்சா, எப்போ ரிசல்ட் சொல்லிட்டு நீங்கள் தொடர்ச்சி கால் பண்ணிட்டே இருங்க. இப்போலாம் கால் பண்ணால் கால் எடுக்க மாட்டாங்க, அட்டன் பண்ண மாட்டாங்க டிஆர்பி சைட்லேருந்து. இன்னும் சென்னை மாவட்டத்துக்கே பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் வரலை சேல்ஸ்மேனுக்கு. ஏன்னா பேக்கர் மாதிரி தான் வந்திருக்கு, நடந்து முடிஞ்சிச்சு. சேல்ஸ்மேன் வரணும். அவங்களாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த எத்தனை மாதம்னு குறிப்பிடவே முடியல என்னால். ஏன்னா இப்போ நடந்து முடிஞ்சவங்களுக்கே பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை வந்து வெளியே விட மாட்டுறாங்க. அவங்க சேல்ஸ்மேனு வந்து அவங்க நடக்க வச்சு கண்டிப்பாக ஆக்கிடுவானுங்க. எப்படி இன்னொரு 6 மாதம் ஆக்கிடுவானுங்க. வேலை கொடுக்கறதுக்கு 2026 வேலையை கொடுப்பானுங்க. ஏன்னா போன வாட்டி ரிசல்ட் வந்து 5 மாதம் கழிச்சு வேலை கொடுத்தாங்க. இந்த வாட்டிலாம் பார்த்துங்க நீங்கள் எப்படி போய் கஷ்டப்பட்டான்னு சொல்லிட்டு. அதுதான் சொல்கிறேன், ரேஷன் ஜாபை வந்து நம்ம அவ்வளோ நம்ப முடியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாரும் நம்பாதீங்கன்னு தான் சொல்லுவேன் நான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் போய் வீடியோ போடுறாங்கன்னு சொல்லிட்டு நம்பிட்டு போய் பார்க்காதீங்க. வந்தால் தெரியும், கண்டிப்பாக நியூஸ்லேயே விடுவாங்க வந்துச்சு சொல்லிட்டு. நம்ம சேனலில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்தால் போடுவோம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கான்டாக்ட் நம்பர் என்கிட்ட இருக்குது. அவங்களோட ஹால் டிக்கெட்லாம் என்கிட்ட இருக்குது. நானே பார்த்து வீடியோ வந்து போடுறேன். பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிசல்ட் வந்து வரும். எந்த ஒரு சந்தேகமே தேவையில்லாத நிறைய பேர் சொல்கிற ஃபேக்கான தகவல் நம்பி அப்புறம் போய் ஒரி பண்ணிக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன ஜாப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுருங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பியில் ஒரே ஒரு ஜாப் மட்டும் தான் இருக்குது. குரூப் டின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம். அது 10வது படித்தாலே போதும். பட் எக்ஸாம் மட்டும் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுக்கு இன்டர்வியூ மட்டும் இல்லை, அது எக்ஸாம் இருக்கும், படித்து பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த அங்கன்வாடி ஜாபு, அது மட்டும் இல்லாமல் வியூ அசிஸ்டன்ட் ஜாபு சொல்லிட்டு எந்த ஒரு ஜாபுக்கும் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனும் இன்னும் வெளியே வரல, நோட்டிஃபிகேஷனும் வெளியே வரல, எந்த ஒரு வரல. சும்மா சொல்லியிருக்காங்க இத்தனை வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக வரல, அந்த அப்ளிகேஷனும் வரல. இன்னும் அப்ளிகேஷன் வந்தால் பார்த்து நம்மளே போடுறோம்.
போடுறோம். நிறைய பேர் போய்ட்டு இவங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு நெட் சென்டரில் போய்ட்டு வெப்சைட் தெரியாமல் போய்ட்டு முழிச்சிட்டு இருக்காதீங்க. ஏன்னா தப்பான தகவல் பார்த்தீங்கன்னா பரவிட்டு இருக்காங்க. அது போஸ்ட் ஆஃபீஸ் ஜாபும் பார்த்தீங்கன்னா எதுவும் வரல. நம்ம வந்தால் கண்டிப்பாக போடுவோம். எனக்கு தெரியும் உங்களுக்கு. நான் கண்டினியூவாக நம்ம ரேஷன் கார்டு வந்ததுலேருந்து நிறைய பேர் நம்மகிட்ட குட் ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க. நம்மகிட்ட இன்டர்வியூக்கான நோட்ஸ்லாம் வாங்கி படிச்சிருக்கீங்க. நிறைய பேர் எங்கள் இன்டர்வியூவில் இருந்தால் அப்புறம் உங்களுடைய பிஎஃப் இருந்தால் கேட்டாங்களே வேறு எங்கேயும் வந்து கேட்கலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கீங்க. அந்த ஒரே ஒரு செய்திக்காக தான் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை போடுறேன். ஏன்னா ரொம்ப நாள் போடாமல் இருந்தேன். இதை போட்டு உங்களுக்கு ஒரு புரிதல் வர வைக்கணும். தேவையில்லாத மற்றவங்ககிட்ட போயிட்டு எதுக்கு இது பார்த்துன்னு சொல்லிட்டு தான் உண்மையான தகவலை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக நான் தெளிவாக சொல்லுவேன். ரிசல்ட் வரத்துக்கு உங்களுக்கு கண்டிப்பாக 2 to 3 மாதம் ஆகிடும். அதுக்கு முன்னாடி வந்தால் வாய்ப்பு இருக்குது. ரிசல்ட் வந்தால் நானே போடுறேன். வெயிட் பண்ணி பாருங்கள். தேவையில்லாத போயிட்டு நேரு சேனலில் பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. இந்த வீடியோ முடிச்சிங்கன்னா தேங்க்யூ.